இந்த 2 சவால் சேலஞ்ச் ஆரம்பிச்சு இன்னையோட நாள் பாத்தீங்கன்னா 4 ஆகுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைக்கு மேல ஏகப்பட்ட வேலை இருக்கு. அது என்ன வேலைன்னா போற வழியில சொல்றேன். காலையில சீக்கிரமா எழுந்திருக்கணும், சீக்கிரமா பல்லு விளக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்கு. இதெல்லாம் செய்யணும் எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா பட் என்னால பண்ண முடியலையே. நான் எழுந்திருக்கிறது லேட்டு, நான் பல்லு விளக்குறது லேட்டு, இந்த மாதிரி லேட்டா என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என் வாழ்க்கைக்கு ஒரு அப்டேட் கிடைக்குமா நான் ஏங்கிட்டு இருக்கேன். அது எப்போ வருமோ தெரியல வேற. அது வர்றப்ப வரட்டும், இன்னைக்கான வேலையை பார்ப்போம். அந்த ஏகப்பட்ட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஸ் ஒர்க் அவுட் ஒரு 4 வேரியேஷன் பக்கமா போட்டேன். ஆப்ஸ் ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மேட்ல வந்து கரெக்டான ஒர்க் அவுட் போட்டா மட்டும்தான் ஆப்ஸ் வந்து பில்ட் பண்ண முடியும், ஷேப் கரெக்டா கொண்டு வர முடியும். அதுக்காகவே ஆப்ஸ் ஒர்க் அவுட் படிக்கட்டு கொண்டு வரேன். பழனி படிக்கட்டு வைக்க முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச படிக்கட்டு வேணா வைக்கிறேன். இன்னைக்கான படிக்கட்டு ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. அடுத்தது சொல்ல வேணும், அடுத்து எங்க போகணும் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஓனர் நான் கடைக்கு சாப்பிட கிளம்பிட்டேன். அங்க போய் பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. இருப்பா கஸ்டமர் இருக்காரு, கஸ்டமர் கவனிச்சுட்டு வந்து உன்னை கவனிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் கவனிப்பு கொஞ்சம் பலமா இருந்துச்சு. 2 நல்ல முருவல் தோசை சுட்டு கொடுத்தாரு. நல்லா சாப்பிட்டுட்டு கிட்டு ரூம் கிளம்பி வந்துட்டேன். எதையோ மறந்துட்டு போனோம்னு தோணுது. அட போன காம போன் எங்க? அட அங்க இருக்கு. வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஸ்னாப். இன்னைக்கு துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. இந்த பேச்சுலர் லைஃப்ல மிகப்பெரிய வேலை பாத்தீங்கன்னா அந்த துணி துவைக்கிற வேலை தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா துணி அதிகம். அப்புறம் என்ன அது எல்லாத்தையும் அள்ளி போட்டு கிட்டு கிளம்பி வந்தாச்சு துணி துவைக்கிறதுக்கு. அப்புறம் என்ன வழக்கம் போல துணி எல்லாத்தையும் துவைச்சாச்சு. இன்னைக்கு தான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் யாரும் துணி எதுவும் காய போடல. அதனால நமக்கு இடம் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. வீட்டுக்கு போனா அந்த வாய்ப்பா துவைச்சு துணி எல்லாத்தையும் காய போட்டேன். அதுக்கப்புறம் டியூட்டி கிளம்ப டைம் ஆயிடுச்சு. சட்டையை மாட்டிட்டு கிரேட்டின கலக்கி மட்டக்கன்னு குடிச்சு கிருட்டுன்னு கிளம்பியாச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் தண்ணி பிடிக்க வைக்க மறந்துட்டாரு. என்னன்னு தெரியல. முதல் வேலையை அண்ணன் சொல்லி ஒரு புகார் பெட்டி வைக்க சொல்லணும். இந்த வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு புகார் பெட்டி மட்டும் மறக்காம வச்சிருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேஜ்ல தண்ணி இல்ல. அதனால பக்கத்து பேஜ்ல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் பேஜ்ல போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு இவர்தான் அந்த ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டேன். பேக் ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட் மிக முக்கியமானது. அதனால வந்தவுடன் அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இழுக்கிறது அழுத்துறது இந்த மாதிரி 2-3 வேரியேஷன் போட்டேன். பேக்கை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலும் கரெக்டாக போட்டா ஈஸியா பில்ட் பண்ணிடலாம். பேக் ஒர்க் அவுட் பத்தி எதாவது சந்தேகம் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு. இன்னைக்கான ஒர்க் அவுட் கதம். இந்த சிட்டி பாவை டெய்லி பார்க்காம போனா எனக்கு தூக்கமே வராது, மோட்டிவேஷன் ஆகாது. அதனால அவனை பார்த்து கிளம்பிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. என்னடா ரூம் இருட்டா இருக்குன்னு பாக்காதீங்க, ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. அதனால லைட் எதுவும் போடல. இதோட வீடியோக்கு எண்டு. நாளைக்கு பார்க்கலாம் காய்ஸ்.